தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். எல்லா அரசியல் தலைவர்களுமே இப்போ வாயில கை வச்சிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அதுல முக்கியமா இப்போ ரங்கராஜ் பாண்டே, நம்ம ரவீந்திரன் துரைசுவாமி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் இந்த கூட்டத்துக்கு அப்புறம் சீமானவர்களோட மவுஸ் ஏறிடுச்சு. இப்படி ஒரு கூட்டத்தை தமிழ்நாட்டிலே சீமானவர்களால் மட்டும் தான் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்த முடியுமா அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஏன்னா ஒழுக்கமா நடத்தணும். இப்போ நீங்க பாமக ஒரு கூட்டம் நடத்திருந்தாங்க. நீங்க ஈசிஆர் பக்கம் அந்த கூட்டம் நடத்தும் போது போயிருக்கவே முடியாது. ரோட்ல ஏடாகூடமான பிரச்சனைகள் பண்ணாங்க, ஏதோ பண்ணாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அதே மாதிரி இப்போ தாவேக கூட்டம் நடத்தினா அந்த பக்கம் போக முடியாது, குடிச்சிட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடத்தினா உங்களுக்கு டிராபிக் முத கொண்டு அவங்களே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்க வாழ்க்கை நிம்மதியா போயிட்டு வரலாம் அப்படின்றது ஒன்று இருக்கு. கூட்டம் நடத்துறதே தெரியாது, சீமானவர்கள் பேசுறது இல்லைன்னா அந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் ஓகே கூட்டம் நடக்குது போல அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அமைதியான முறையில் கூட்டத்தை நடத்த முடியும் சீமானவர்களால் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எஸ்டி சூர்யா அவர்கள், மாதேஷ் அவர்கள் இவங்க எல்லாமே இந்த கூட்டத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருமே வாயை பிழந்து பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி சீமானவர்கள் நான் யாருக்கு எந்த இடத்துல சலச்சம் இல்லைன்றதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதுதான் சீமானவர்களோட தம்பிகள் அப்படின்றது இருக்கு. ஒழுக்கம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இஸ் ஈக்குவல் டு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு போடுற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்துருக்கு. இப்படி ஒரு கூட்டத்தை தமிழ்நாட்டில் யாரும் நடத்த முடியாது. ஆனா மதுவாடை இல்லாம ஒரு அரசியல் கட்சி நடத்தவே முடியாது அப்படின்றது ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் மது குடிக்க மாட்டாங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாது. கட்சின்னு அந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.